இலங்கையில் அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு எதிராக முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அன்றகுமார திசாநாயக்கவின் கட்சி ஆட்சியில் அமர்வதற்கு பிரதானமாக இருந்ததாக கூறப்படும் ஆசிரியர் தொழிற்சங்கமே, அதாவது இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டின்படி புதிய அரசாங்கம் திறமையற்றவர்களுக்கு அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு அமைச்சு செயலாளர் பதவியை வழங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேல் மாகாணத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரி ஒருவர் தற்போது அமைச்சு ஒன்றின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது உடனடியாக நிவர்த்திக்கப்பட வேண்டும். பொது தேர்தல் முடிந்த பின்னர் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என அரசாங்கம் காரணம் கூற முடியாது. உடனடியாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்படாவிட்டால் தாம் வீதியில் இறங்கி போராட வேண்டி ஏற்படும் என்று ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.